இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சு கூட கறி போண்டா சாப்பிடலாமா? ஓகே. 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் வாங்கிட்டு வந்து மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கேங்கண்ணே. ஒரு கடாயில 3 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாங்கண்ணே. எண்ணெய் காஞ்சதும் நறுக்கி வச்ச 2 பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வணக்கிக்கலாங்கண்ணே. அது நல்லா வணங்கி வந்ததும் இந்த கழுவி வச்சிருக்கிற சிக்கனை எடுத்து போட்டு அதையும் நல்லா வணக்கணுங்கண்ணே. இந்த அளவு வணங்கி வந்ததும் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா கொத்தி வணக்கி எடுத்துக்கலாங்கண்ணே. இப்போ நாம போட்ட மசாலா எல்லாம் கலந்து நல்லா வணங்கி வந்துருச்சு கண்ணு. இதை அப்படியே எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஒரு பெரிய உருளைக்கிழங்க எடுத்து வேக வச்சு வச்சிருக்கேன் கண்ணு. அதையும் எடுத்து இதோட போட்டு பிசைஞ்சிக்கலாம் கண்ணு. 1/2 ஸ்பூன் உப்பை போட்டு இப்ப நல்லா கலந்துக்கலாம் கண்ணு. நான் வீடியோல காமிச்சிருக்க மாதிரி இப்ப சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சி வச்சுக்கலாம் கண்ணு. ஒரு கடாயில எண்ணெயை ஊத்திக்கலாம் கண்ணு. எண்ணெய் காயறதுக்குள்ள கறி போண்டா செய்யறதுக்கு தேவையான மாவை கலந்துக்கலாம் கண்ணு. இப்ப 1/4 கிலோ கடலை மாவு, கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, கொஞ்சமா பேக்கிங் சோடா போட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி தோசை மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கணும் கண்ணு. இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கண்ணு. நாம புடிச்சு வச்சிருக்கிற உருண்டைகள் எல்லாம் எடுத்து ஒன்னொன்னா இந்த மாவுல முக்கி எண்ணெயில போடலாம் கண்ணு. இப்ப நல்லா போண்டா பொரிஞ்சு வந்துருச்சு கண்ணு. இத மாதிரி பொன்னிறமா வரும்போது எடுத்துக்கங்க. அப்பதான் போண்டா வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். உள்ள வந்து நல்லா வெந்திருக்கும் கண்ணு. சுட சுட சிக்கன் கறி போண்டா ரெடி கண்ணு. அம்மா செஞ்ச சிக்கன் கறி போண்டா சாஸ்ல வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் சும்மா வேற லெவல். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் எனக்கு கிடைச்சிருச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம லைக் பண்ணிடுங்க.